ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் முட்டை சாதம் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுங்க. பேன் வச்சதுக்கப்புறம் 50 ml ஆயில் ஆட் பண்ணிங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஸ்மெல்லுக்காக ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் வந்து உப்பிக்கிட்டு வரும். அது வந்ததுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. ஒரு நிமிஷம் வந்து இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் நான் வந்து 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆயிடுறேன். அந்த வெங்காயம் வந்து லைட் ஆரஞ்சாக வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள்தூள் எடுத்துருக்கேன். மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போடணும். மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மிளகுத்தூளையும் ஜீரகத்தூளையும் அரைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக எடுத்து வச்சுங்க. முட்டைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு சேர்த்துங்க. கொஞ்சமாக சேர்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கும் போடுறதுனால இப்போக்கி லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு அந்த கிரேவியை வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம முட்டையை சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, இது வந்து 25 ml. நான் 4 முட்டை வச்சுருக்கேன். அதை வந்து கட் பண்ணி அதை போட்டுக்கிட்டு அதில் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு 3ஐயும் போட்டுக்கணும். லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. முட்டை போடுறப்ப அதை வந்து லைட்டாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து முட்டை பீஸ் வந்து பெருசாக வரும். இப்போ வந்து ஒரு சைடு வெந்துட்டு இப்போ நம்ம வந்து திருப்பி வச்சுக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சைஸில் முட்டை வேணுமோ அவ்வளோ சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த மசாலாவோட அந்த முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், எல்லாம் சேர்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் வந்து சோறு வடித்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். இந்த சோறையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. முட்டை சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். எல்லோரும் பத்திரமா இருங்க. எங்கே போனாலும் பார்த்து போங்க. தேங்க்யூ.